அது ஆளுநருக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை அவர் காப்பாற்ற தவறுகிறார். மரபுங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஆளுநர் வெளிநடப்பு செய்யறதுன்னா இது என்ன வகையான மரபு? நீங்க தேசிய கீதத்தை அவமதித்து விட்டீர்கள், நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களா? நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டீர்கள் குற்றச்சாட்டை நாங்க சொல்லுவோம்ல. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற RSS பிரச்சார நிறுவனமாக ஆளுநர் மாளிகையை பயன்படுத்துகிறார். பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக போன்ற மாநிலங்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திட்டமிட்டு செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசாங்கத்தின் குரலாகவே மாற வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு என்ன இருக்கு? நிராகரிப்பது இருக்குல்ல, இது ஜனநாயக படுகொலை இல்லையா? அது நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்கள் சபையை மக்கள் மாளிகை அவமதித்திருக்கு அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது மக்கள் சபை அப்படிங்கிறது சட்டசபையே மக்கள் மாளிகை அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகை அவமதித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட துவங்க வேண்டிய அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது வழங்க போல் சர்ச்சை நேர்ந்த ஒன்றாக மாறிடுச்சு. முடிவு பெறாமல் போயிட்டு இருக்க இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? எப்போ இதோட ஃபுல் ஸ்டாப் எப்போ? RN ரவி ஆளுநராக வந்த தொடக்க காலத்திலே இருந்து பலமுறை தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெற்று தேசிய கீதத்தோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுவது என்கிற மரபு ஏற்கனவே பின்பற்றப்பட்டிருக்கு. திடீர்னு போன வருஷம்தான் இதை ஆரம்பிச்சார். போன வருஷத்துல இருந்து தான் தேசிய கீதத்தை முதல்ல பாடணும், தேசிய கீதம் முதல்ல பாடுகிற வழக்கம் ஏற்கனவே இல்லை. இதற்கு முன்பு ஜெயலலிதா காலத்தில், அதுக்கு முன்பு எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில், எந்த காலத்திலேயாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடிதான் ஒரு நிகழ்வு, அரசு நிகழ்ச்சி தொடங்கும், தேசிய கீதத்தோடு முடிவுக்கு வரும், நிறைவு பெறும். நிகழ்ச்சி முடிந்து விட்டது என்பதற்கான அடையாளம் தான் தேசிய கீதம். நாட்டுப்பண்ணோடு முடிப்பாங்க. நான் தமிழனாகத்தான் பிறந்தேன், நான் தமிழ்தாயின் மகனாக தான் பிறந்தேன், நான் அரசியல் சூழல்ல பின்னாளில் நான் இந்தியனாக ஆனேன். எனக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும், எனக்கும் பீகார்காரனுக்கும், எனக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவனுக்கும், எனக்கும் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவனுக்கும் ஏதாவது வாழ்வியல் தொடர்பு இருக்கா, பண்பாட்டு தொடர்பு இருக்கா, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கானா? இல்லை. ஒரு நிலப்பரப்பு இது ஒரு இந்தியா என்கிற தேசமாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது நான் இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஒருத்தனும் நான் பிறக்கும் போது தமிழ்தாயின் மகனாக தான் பிறக்கிறேன், தமிழனாக பிறந்தேன். பின்னாளிலே அரசியல் காரணங்களால் நான் இந்தியனாக்கப்பட்டேன். இதுதான் யதார்த்தம். இதை குறிக்கிற விதம் தான் என்னுடைய மொழியை பாடுவது, என் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது என்பது எப்படி குற்றமா இருக்கும்? நினைக்கிறேன் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள்னா பாட மாட்டோம்னு ஏதாவது சொன்னாங்களா? நிகழ்ச்சிக்கு ஒரு மரபு, ஆளுநருடைய உரையோடு தான் சட்டப்பேரவை தொடங்க வேண்டும் என்கிற ஒரு மரபு, தொடங்கும் போதே ஒரு தகராறு. தொடர்ச்சியாக தேசிய கீதம் தமிழ்நாட்டில் அவமதிக்கப்படுது. இவங்க தேசிய கீதத்தை நேஷனல் ஆந்தம் அவமதிக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரிப்பீட்டடாக திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கே தெரியுமே. ஸ்கூலில் போனீங்கன்னா காலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க, முதல்ல தொடங்குறாங்க எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்புகளை. தேசிய கீதம் பாடி தான் ஸ்கூலை விட்டு கிளம்பி போகிறாங்க. இது சாதாரண பள்ளிக்கூட குழந்தைக்கே தெரியும். இவர் திட்டமிட்டு என்னன்னா, ஆளுநர் உரையில் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம், சில வேண்டுகோள்களை முன்வைக்கலாம். இவர் ஆளுநர் உரையில் அரசு தயாரித்து தருகிற உரையை வாசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அவர் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலையை கையில் எடுத்துக்கிட்டு அரசு மீது குற்றச்சாட்டு சொல்றாரு. வழக்கமாக ஆளுநர்கள் பேசுகிற போது என்னுடைய அரசு இதையெல்லாம் செய்திருக்கிறதுன்னு அவங்க தன்னை அரசின் பிரதிநிதியாக கருதி கொண்டுதான் ஆளுநர் உரையை வாசிப்பது என்பது வழக்கம். இவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் கூடிவிட்டது, அது கூடிவிட்டது, நீங்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்ததை நீங்க சொல்லக்கூடிய கணக்கு தப்பா இருக்கு, புள்ளி விவரம் தப்பா இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன், இது அரசியல்வாதி பண்ற வேலை, எதிர்கட்சிக்காரன் பண்ண வேண்டிய குற்றச்சாட்டு இது. அதற்கு விவாதத்துல பதில் சொல்லுவாங்க ஆளுங்கட்சி. இதுதான் மரபு. ஆளுநர் தன்னை எதிர்கட்சிக்காரனாக கருதி கொண்டு பேசுவது இருக்குல்ல, இது இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டீர்கள், நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்களா? நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டீர்கள் குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லுவோம்ல, தமிழர்கள் எல்லாருமே சொல்லுவான்ல.
தமிழ்தாய் வாழ்த்தை ஏன் நீ அவமதிக்கிற? நீ தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எதிர்த்து போற. அப்ப நீ தமிழர்களை அவமதிக்கிறியா இல்லையா? தமிழ்தாயை அவமதிக்கிறியா இல்லையா? ஓ பாரத மாதாவை வந்து நான் ஏற்றுக்கொள்றேன், நீ என் தமிழ்தாய் ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீ தமிழ்தாய் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. அப்ப தமிழர்களுடைய மொழி உணர்ச்சி குறித்து, அவர்களுடைய தனிப்பட்ட தனித்தன்மை குறித்து, அவர்களுடைய மாண்புகள் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன என்பதைத்தான் அது காட்டுது. இல்லை சார், இப்போ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுநர் கேட்கறது செஞ்சாதான் உங்களுக்கு என்ன, ஏன் ஃபர்ஸ்ட் தேசிய கீதத்தை பாடினதான் என்ன அப்படின்ற மாதிரி பாஜக எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. பாஜக டோன் அதுவாக தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சி அதிமுக டோன் அதுவாக தான் இருக்கு. ஏடா இது ஆளுநர் பேசுறது சரிதான், அவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுகவும் பேசுது, பாஜகவும் பேசுது. திமுக மட்டும் எதிர்க்குது. திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் ஆளுநர் செயல்பாடு எதிர்க்கிறாங்க. மற்ற ஆதரவுகளை அதை எப்படி புரிஞ்சுக்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கினாங்களா இல்லை இந்தி பாட்டு பாடி தொடங்கினாங்களா? தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் தொடங்கினாங்க. அப்புறம் அவர் அந்த அந்த மரபை பின்பற்ற வேண்டும் தானே அவர் சொல்லணும். ஆனா அவர் மாத்தி சொல்றாரு. ஆமாங்க, ஆளுநர் வந்து ஆர்எஸ்எஸோட ஆளு, ஆளுநர் பாஜகவோட ஆளு, வந்து முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதிநிதி அப்படிங்கறதுக்காக ஒன்றிய அரசாங்கத்தின் குரலாகவே மாற வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு என்ன இருக்கிறது? இல்ல, குறிப்பா அதிமுக என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து பாடணுமா தேசிய கீதம் பண்ணணுமான்ற விஷயத்துல அவங்க கருத்து சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் அவர் செஞ்சது சரி அப்படிங்கிறாங்க. எதன் அடிப்படையிலனா தமிழக அரசு தவறான தகவலை கொடுத்து அவர் வாயில் மூலமா படிக்க சொல்லி சொல்றாங்க. அதை அவர் படிக்க மாட்டாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கு, போக்சோ வழக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கு, ரெண்டாவது தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து இதை வந்து இதை பூரா ஆளுநர் பேசினாருன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை நீங்க கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்க அமித்ஷாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி அவர் ஆளுநர் ஆக்கிருங்க, அவ்வளவுதான, பிரச்சனை தீர்ந்து போச்சுல, பஞ்சாயத்து முடிஞ்சுல. அப்படி உள்டா அப்புறம் வேற என்ன அர்த்தம்? ஓ வேலையை அவர் பாக்குறேங்கிறாருன்னா அப்புறம் உனக்கு நான் கேட்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதா இல்லையா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும்ல. நான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலைங்க, நான் வந்து தமிழ்தாயின் மகனே கிடையாது, நான் வந்து நேரா வந்து பிஜேபியோட ஆளுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழ்தாய் வாழ்த்தோட தானே இது மரபுல. நீ திடீர்னு இன்னைக்கு ஆளுநர் ஒருத்தர் வருவாரு, நாளைக்கு இன்னைக்கு பீகார்ல இருந்து ஆளுநர் வர்றாரு, திடீர்னு வங்காளத்துல இருந்து வர்றாரு ஒருத்தர், வேற மாநிலத்துல இருந்து நாளைக்கு ஆளுநர்கள் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுவாங்களா? ரூப்புத்தரே மஸ்தானாங்கிற பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க போடுங்கன்னு சொன்னா போடுவாங்களா? இது எப்படி? இது ஒரு மரபுனா என்ன? நான் கேட்கறது என்னன்னா மரபுங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்தை வந்து ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திடீர்னு நீ வந்து ஒருத்தர் வந்து இது என்ன நேயர் விருப்பமா பாட்டு கேட்கறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அது ஒரு உணர்வு சார்ந்தது இல்லையா? ஒரு மொழி உணர்வு சார்ந்தது இல்லையா? அது எப்படி வந்து நீ திடீர்னு இந்த பாட்டை போடு அந்த பாட்டை போடுன்னா என்ன கச்சேரியா நடத்துறாங்க இங்க? அதே மாதிரி ஆளுநர் மாளிகையிலேருந்து வரக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா வந்து நான் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னை பேசவே விடல, பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ரொம்ப அவமதிக்கிறாங்க என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப இல்ல. அதுக்கு அப்பாவு வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு, ரகுபதியும் விளக்கம் சொன்னாரு. ரகுபதியை விட அப்பாவு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஏன்னா சபையை வந்து நடத்துறது வந்து சபாநாயகர் அப்பாவு தான் நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா சபாநாயகர் பேசுகிற போது குறுக்க யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக சபாநாயகரோட மைக்கை தவிர மிச்ச மைக்கெல்லாம் ஆஃப் ஆயிடும். ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு வந்து அனுமதி கேட்கும் போது தான் அந்த மைக் ஆன் பண்றது வழக்கம். இது வந்து மரபு ஏற்கனவே இருக்கிறது. அதனால அவர் மைக்கு வந்து நான் பேசும்போது ஆஃப் ஆகி தான் இருக்கும். இது ஏற்கனவே உள்ள நடைமுறை. இதெல்லாம் வந்து இந்த சிலேட்டை உடைச்சிட்டாங்க, குச்சியை உடைச்சிட்டாங்க, இடுப்பை கிள்ளிட்டாங்கிற மாதிரி இதை ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான விஷயமே இல்லது. இது வந்து ஒரு வழக்கமான மரபு. மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் ஆளுநர் உரை வாசிக்கும் போது மைக் ஆன் பண்ணுவாங்க, ஆளுநருடைய செயல்பாடு வருகிற போது அதற்கான முறை வருகிற போது மைக் ஆன் பண்ணுவாங்க. முதலமைச்சருக்கு மைக் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இல்ல பேச எந்திரிக்கும் போதே மைக் ஆன் பண்ணுவாங்க. இதே மரபுன்னு நான் சொல்லல, சபாநாயகர் அப்பாவும் இப்படி ஒரு நடைமுறை எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா திட்டமிட்டு செய்யறாங்க. ஆளுநர் வந்து அவர் டிஸ்டர்ப் ஆயிட்டு எந்திரிச்சு போறாரு. போன உடனே தீர்மானத்தை வந்து ஸ்டாலின் வாசிக்கிறாரு. முதல்வர் அப்படி வாசிக்க கூடாது. அப்போ அவங்க ஆல்ரெடி தெளிவா இருக்காங்க, இப்படிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களே கரெக்டா பிளான் பண்ணி தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர். இப்ப இவர் உடனே வெளிநடப்பு செய்த 10 நிமிடத்துல உடனே அறிக்கை வருகிறது. எப்படி 10 நிமிடத்துக்குள்ள எப்படி அறிக்கை வருகிறது? அப்ப ஏற்கனவே நைட்டே செட்டிங் பண்ணிட்டாரா ஆளுநர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நான் இன்னைக்கு போன உடனே பஞ்சாயத்து பண்ண போறேன், நான் வெளிநடப்பு பண்ண போறேன். வெளிநடப்பு யாரு பண்ணுவோம்? இது வரைக்கும் எதிர்கட்சிக்காரன் வெளிநடப்பு பண்ணுவான், எதிர்கருத்துடையவர்கள் மட்டும்தான் வெளிநடப்பு செய்யும். ஆளுநர் வெளிநடப்பு செய்யறதுன்னா இது என்ன வகையான மரபு? இதை பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஆளுநர்கள் வெளிநடப்பு செய்கிறார்களா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. எத்தனை மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இந்த வெளிநடப்பு செய்யக்கூடிய நடைமுறை இருக்கு. ஆளுநர்கிட்ட கொடுத்த மசோதாவை பூரா அவர் கிடப்புல போடுவாரு. அதற்கு கால நிர்ணயத்தை வந்து அவர்கள் வந்து வழிவகுக்கவில்லை அரசியல் சாசனத்துல. அதுக்கு என்ன காரணம்?
ஒரு மாண்புமிகு நீதிபதிகளா இருக்கிறவங்க, உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க, கல்வியாளராக இருக்கிறவங்க தான் பெரும்பகுதி மூத்த அரசியல்வாதியா இருக்கிறவங்க, பழுத்த அனுபவம் கொண்டிருக்கிறவங்க தான் ஆளுநர் பொறுப்புக்கு வருவார்கள் என்பதனால தான் கால நிர்ணயம் செய்யலை. இப்போ நீங்க உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, இப்போ நீங்க தாலுகா ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா காலையில 10 மணிக்கு தாசில்தார் எங்கேயுமே வரமாட்டாரு. மற்ற ஊழியர்கள்லாம் கரெக்டாக வந்துருவாங்க 10 மணிக்கு. தாசில்தார் 10 மணிக்கு வரமாட்டார். அவர் திடீர்னு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு 11 மணிக்கு வருவார். அதுக்காக கரெக்டாக 5 மணிக்கு மணி அடிச்சது மாதிரி யாரும் போகவும் மாட்டாங்க தாலுகா ஆஃபீஸ்லாம். அப்போ அதிகார மையங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் தினசரி லேட்டாக வர்றாருங்கிறக்காக வர்றதை வந்து அனுமதிக்கிறக்கா கொடுக்குறாங்க. அவருக்கு கூடுதலாக பிரத்யேகமாக அவருக்கு சில உரிமைகளை கொடுக்குறாங்க. அந்த பிரத்யேகமான உரிமையை மிஸ்யூஸ் பண்றது மாதிரி கால நிர்ணயம்னு ஒன்று வந்து வரையறுக்கவில்லை என்பதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் பிரதிநிதிகளால் ஏற்றப்பட்ட மசோதாக்களை நான் கிடப்பில போட்டேன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம், அது முடிவுக்கு வந்து விட்டதாக அர்த்தம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் என்று பேசுவது இருக்குல்ல, இது என்ன வகையான மாண்பு? இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கைகளையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் நிராகரிப்பது இருக்குல்ல, இது ஜனநாயக படுகொலை இல்லையா? அது மசோதாவை நான் கிடப்பில் போறேன், நான் நியாயமா என்ன பண்ணணும்? ஜெயலலிதா பேர்ல மீன்வள மசோதா இருக்கு. அந்த மசோதாவை கிடப்பில் போட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா மேல விசுவாசம் இருந்தா, அந்த கட்சி மேல குறைஞ்சபட்ச விசுவாசம் இருந்தா கோபம் வரணும்ல உனக்கு? கோபம் வரலையே. அதுக்கு பதிலா ஆளுநருக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஜால்ரா அடிச்சா அவங்க கட்சியுடைய நியாயம் இருக்கு. ஏற்கனவே அவங்க ஆளுநர் வந்திருக்காங்க, கட்சி பிரமுகர். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எந்த கட்சியில இருக்குங்கிறதையாவது கூட இருக்கிறவங்க ஞாபகப்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். யாராவது நீங்க சொல்லுங்க, நீ பிஜேபி காரன் கிடையாது, உன் சின்ன ரெட்டலை, நீ இன்னும் அதிமுக தான் இருக்க, நீ பொதுச் செயலாளராக தான் இருக்க அப்படிங்கிற தகவலை எஸ்பி வேலுமணியிலிருந்து கூட இருக்கிறவங்க யாராவது நினைவுபடுத்தினா நல்லது. ரைட் சார், இந்த விஷயம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. இதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பேச விட்டது இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு கோட்டை ஞாபகப்படுத்துறாரு. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படிங்கிறது அண்ணாவுடைய அந்த கருத்து. அந்த கருத்துலாம் நாங்களும் உடன்படுறோம். பட் ஆளுநர் பதவி இருக்கிற வரையும் அதுக்கான மரியாதை நாங்கள் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்குறதுல நாங்கள் வகையும் குறை வைக்கல. ஆனால் இனி வரும் நாட்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஆளுநரோட உரையோட தான் துவங்கணுமா அப்படின்ற விஷயத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம், அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு நகராங்க. ஸோ அப்போ இனிமேல் ஆளுநரே தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு ஒரு அதிரடி நடவடிக்கை நோக்கி நகராங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது நெருப்பிலே மிச்சம் வைக்கக்கூடாது, பகையிலும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்கிற கருத்தை சொன்னதோடு களத்திலே நின்று அதுக்காக மாநில எல்லா அரசுகளையும் ஒன்று கூட்டி அரசியல் சாசனத்திலே அதை இல்லாமல் செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே கருணாநிதி காலத்திலேயே கலைஞர் காலத்திலேயே முயற்சி செஞ்சாங்க. அப்படி செய்கிற போதெல்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கமாக இருக்கிற காலகட்டத்தில் இப்போது இருக்கிற அரசு மாதிரியே அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, தங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய அதிகாரம், ஏன்னா இப்பொழுதுதான் அந்த மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய நடைமுறை மாறி இருக்கிறது. அதற்கான சட்டங்கள் இப்பொழுது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாடிலாம் கலைஞருடைய அரசு கலைக்கப்பட்டது, எம்ஜிஆருடைய மாநில அரசு கலைக்கப்பட்டது. ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைப்பது என்பது ஒரு அதிகாரப்பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை வைத்துக்கொண்டு கலைப்பதுங்கிற குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் பேரில் கலைப்பது என்பதெல்லாம் ஒரு நடைமுறையை வைத்திருந்தாங்க. அதனால ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக போன்ற மாநில கட்சிகள், மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அன்றைய மத்திய அரசாங்கமும் ஒத்துழைக்கல. இப்போது இருக்கிற அரசாங்கமும் இது எந்த காலத்தில் ஆளுநர் முறை தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அவன் லண்டன்ல உட்கார்ந்துக்கிட்டு சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள்னு சொன்ன காலகட்டங்கள்ல தான் ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு அதற்கு அதிகாரமும் இருந்தது, இன்னைக்கு அதுக்கு அதிகாரமும் கிடையாது. இப்ப இன்னும் அது தொடர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மத்திய அரசாங்கம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பிடிமானமாக ஆளுநரை கருதுறாங்கிறதுனாலதான் அதை ரத்து செய்ய மறுக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடங்குகிறார். இந்தியா கூட்டணியினுடைய மாநில கட்சிகள் எல்லாவற்றினுடைய கோரிக்கையாக மாறுகிற பட்சத்துல மாநில கட்சிகளினுடைய குரல்களை கேட்கக்கூடிய இடத்துல தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு அது மனமாற்றம் அடைந்திருக்கிறது என்கிற பட்சத்துல எதிர்காலத்துல நிச்சயமாக ஆளுநர் பதவி இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ரைட் சார், அடிப்படையில் ஆளுநர் அப்படிங்கிறவர் இந்த அரசை ஓன் பண்ணக்கூடியது தான். இந்த அரசு அவரோட அரசு தான். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அப்படி செயல்படுறது தப்பு தான், செயல்படுறாரு. பட் அவர் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கை இருக்குல்ல, அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே இருக்க அறிக்கையில் இருக்குல்ல, அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையான முகாந்திரமே இல்லை. இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 11.9% இருக்கிறது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தின் அறிக்கை தான் சொல்லுது. அது தவறான தகவலுங்கிறாரு. அதாவது RN ரவி திமுக அரசை தாக்குவதாக நினைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களை அவர் தவறான தகவல் அப்படிங்கிறாரு. பாலியல் குற்றங்கள் பெருகிவிட்டது, போக்சோ சட்டம் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதிகமான பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது,
அப்படி இப்படி நிறைய அடிச்சு விடுறாரு. நீங்க கொண்டு வந்த வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாமே காகிதத்துல தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க எடப்பாடி பழனிசாமியின் குரல்ல பல முறை கேட்ட குற்றச்சாட்டுகளை ஒரு முறை ஆர்.என். ரவியினுடைய அறிக்கையின் வழியாக சொல்வது இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதற்கு ஆதாரம் வேணும்ல. குற்றச்சாட்டு சொல்றேன், முதல்ல இது குற்றச்சாட்டு சொல்வது அவருடைய வேலையே கிடையாது. இது அரசியல்வாதியோட வேலை. இது அவர் செய்யறாரு. இப்ப பீகார், அவருடைய மாநிலமா இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பல பேர் இங்கு பல இடங்கள்ல வேலை செய்யறாங்க. பல குடும்பங்கள் வந்து இங்க ரேஷன் கார்டு வாங்கி இங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தால பலன் பெற்றுக்கொண்டு பல பேர் பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. நீங்க யாரை பார்த்து பேசுவதாக நினைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களையே தவறான தகவல்னு சொல்றாரு இருக்கு இல்லையா? அப்ப அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்வாதிகாரியாக மாறி ஏன் கண்ட்ரோல்ல தான் இந்த கவர்மெண்ட் இருக்குன்னா, பிரிட்டிஷ் காலத்துல ஒயிட் அண்ட் பிளாக் காலத்துல வந்து ஆர்.என். ரவி இருக்கிறாராங்கிற சந்தேகம் இருக்கிறது. மிக தவறான அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு. ஆளுநருக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது, அந்த மாண்பை அவர் காப்பாற்ற தவறுகிறார். அதனால அவரை கண்டிப்பது என்பது ஜனநாயகத்துல ஓட்டு போட்டவர்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய மசோதாக்களை குப்பை தொட்டியில போடுறதுல இருந்து எல்லாவற்றிலையும் தொடர்ந்து அவமதிக்கிறாரு. அதனால அவரை நிராகரிக்க வேண்டிய முழுக்க அவர் இல்லாமலே சட்டசபையை நடத்த வேண்டிய ஒரு அவசியத்தை, ஒரு நிர்பந்தத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். இடையில தெலுங்கானால வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் அவர் முதல்வராக இருந்தபோது தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருந்தார். ஆளுநரை இன்வைட்டே பண்ணாமல் அவர் சட்டமன்றத்தை நடத்துவார். ஆளுநரை இன்வைட்டே பண்ணாமல் வந்து குடியரசு தினத்தை கொண்டாடுவார். அந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வார். அது ஒரு பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி மாற்று கருத்தை அவர் சொல்றாரு என்றால் கூட இன்னைக்கு காலையில அவருக்கு பேண்ட் வாத்தியம்லாம் வச்சு அவரை வரவேற்பதற்கு மிகப்பெரிய அளவுல ஹானர் பண்ணி அவரை கூப்பிடுறாங்க. அவர் இப்படிதான் ஏடாகூடம் பண்ண போறாருங்கிறது ஏற்கனவே தெரியும். ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவரை வரவேற்பதிலேயோ மரியாதை செலுத்துவதிலேயோ எந்த சிறு குறைவும் இல்லாம நடத்துறாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய அரசு வந்து மாற்று கருத்து கொண்டவர்கள் என்கிற அந்த வன்மத்தை விதைக்கக்கூடிய இடமாக அதை பயன்படுத்தவே இல்லை. ஆனா ஆளுநர் தன்னுடைய மரியாதையை காப்பாற்ற தவறிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆளுநருடைய அந்த டென்யூர் முடிஞ்சிருச்சு, அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. பட் பதவி காலம் முடிஞ்சதும் அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அவர் கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு. அந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிளியராக இந்த டேட்டாவும் வரல, ஆளுநர் மாளிகையிலேருந்து எந்த டேட்டாவும் வரல. பட் அவர் வந்து சஸ்டைன் ஆகிட்டே இருக்காரு. அவருக்காக மாதம் ஒதுக்கக்கூடிய இந்த மாதாந்திர சம்பளத்தையும் நம்ம ஒதுக்கிட்டே தான் இருக்கோம். ஆளுநர் மாளிகையை பராமரிக்க செலவு நம்ம ஒதுக்குறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் என்ன அடிப்படையில் தன்னோட பதவியில் கண்டினியூ பண்ணுறாரு? இது எப்படி அதை பற்றி வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணாமல் சைலண்டாக அப்படியே போகிறது அப்படிங்கிறது எப்படி? இது மட்டும் கிடையாது. அவர் ஆளுநர் மாளிகை வந்து நீங்கள் வந்து ஊட்டியில் ஒரு பங்களா இருக்கு, அங்கே ஒரு பெரிய திருமண விழாவை வந்து ஒரு நடத்துறாரு. அவருடைய மகள் விழா ஒன்று நடத்துறாரு, பெரிய பிரம்மாண்டமாக நடத்துறாரு. திடீர்னு பார்த்தா ஆளுநர் மாளிகைக்கு பெயிண்ட் அடிக்கிற செலவுல 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம்னு நிறைய செலவு பண்றாங்க. இதெல்லாம் இந்த செலவெல்லாம் யாருடைய வரி பணத்துல யாருடைய கணக்குல போய் சேருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கெல்லாம் வந்து நீங்க வந்து முறையாக வந்து தகவல் சொல்லக்கூடிய இடத்துல வந்து யாராவது மனு போட்டா கூட பதிலே கிடையாது. தகவல் அறியும் சட்டத்தின் படியாக கேள்வி கேட்டா பதில் கிடையாது. அப்ப முழுக்க மிஸ்யூஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஆளுநருக்கான பதவி காலம் முடிந்ததற்கு பின்பு அவர் மீண்டும் வந்து நீட்டிக்கப்படுகிறார் என்பதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூட அவருக்கு இல்லை. அவர் ஆளுநரா இல்லையாங்கிறதே நமக்கு வந்து சந்தேகமா இருக்கு. அவர் இன்னும் பதவி காலம் முடிஞ்சு பண்ணி ஒரு வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அவர் ஸ்கூல்ல உட்காந்துருக்கிறாருன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் வாத்தியார் கிளம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஆசிரியர்கள் சொல்லுவாங்கல்ல, ஒரு சாதாரண ஆசிரியர் பணிக்கே அந்த 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 முறை பின்பற்றப்படுகிறதுனா ஒரு ஆளுநர் பதவியில உட்கார்ந்துக்கிட்டு நீ மக்கள் வரி பணத்துல இவ்வளவு ஏக்கர் நிலத்துக்குள்ள சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பல ஆளுநர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் சும்மா தான் உட்காந்துருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா RSS ப்ரோக்ராம்லாம் உள்ள நடத்துறது, சனாதனத்தை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கிறது, சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து உரிய அளவுல கௌரவிக்கவில்லைங்கிறது. இவர் தான் சங்கரையாவை வந்து அவமானப்படுத்தினார். வாழுகிற காலத்துல காமராஜர் பல்கலைக்கழகத்துல தீர்மானம் போட்டாங்க அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு. வாழுகிற காலத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சது இவர் தான். சுதந்திர போராட்ட தியாகிகளை அவமதிக்கிறதே இவர் தான். ஒருவேளை சாவர்கர் வரலாறை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறாருன்னு தெரியல. தமிழர்கள் மன்னிப்பு கேட்பவர்களை மாவீரர்களாக கருதுகிறார். வழக்கம் கொண்டவர்கள் இல்லை. அவன் வந்து புறநானூற்று வீரன். அவர் இறந்த குழந்தையை அடக்கம் பண்ணும் போது கூட அது நெத்தி, அதாவது அவனுடைய நெஞ்சில வந்து வாளால் கீறி அடக்கம் பண்ணக்கூடிய வழக்கம் கொண்டவன் என்று சொல்லி புறநானூற்றுல குறிப்பு உண்டு. வந்து புறமுதுகு காட்டுகிற கோலையாக ஒருவன் இறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மரபு இருக்கிறது. இவருக்கு எதுவுமே தெரியாது, தமிழே தெரியாது. ஆனா தமிழ் இலக்கியத்துல தப்பா எழுதியிருக்கிறாங்க. அவர் வந்து எப்படி எழுதியிருக்கிறாரு, சனாதனத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார், வள்ளலார் தான் சனாதனத்துக்கு வழிகாட்டியா இருந்தாரு அப்படின்னா பல பைத்தியக்காரத்தனமான பல உளறல்களை. இப்ப நான் போய் பீகார்ல உட்காந்துக்கிட்டு பீகார்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் தப்பா இருக்கு, அதையெல்லாம் திருத்தணும், தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊர்ல கல்லால அடிப்பாங்க இல்லையா? ஆனால் இவர் இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 2000-3000 வருட பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய இலக்கியம் குறித்தெல்லாம் மிக தவறான கருத்துக்களை அவர் வந்து பேசுறாரு. அது மட்டுமல்ல, ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் ரீதியான சந்திப்புகளை அவர் நிகழ்த்துறாரு. நிறைய பேரை வந்து தனிப்பட்ட முறையில் அழைத்து விருது கொடுக்கறது, அதெல்லாம் யாரு வரி பணம்?
பல பேருக்கு அந்த மாதிரி இவராக ஃபங்க்ஷன் நடத்துறது, மாணவர்கள் விழா நடத்துறது, வந்து நீட் தேர்வு நல்லதுங்கிறது, எல்லா முறைகேடுகளையும் தமிழர்களுடைய வரிப்பணத்தில், நம்மளுடைய எல்லாருடைய வரிப்பணத்திலையும் தமிழர்களுக்கு எதிரான கருத்தை விதைப்பதற்கு ஒரு பிரச்சார நிறுவனமாக, ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சார நிறுவனமாக ஆளுநர் மாளிகையை அவர் பயன்படுத்துகிறார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவரை திரும்ப பெற்றுக்கொள்வது என்கிற இடத்துல வந்து மத்திய அரசு வந்து உடனடியாக இந்த மரபை வந்து மாண்பை வந்து காப்பாற்றுகிற விதமாக அவரை திரும்ப பெற்றுக்கொள்ளும். அந்த மாதிரியான மரபு மத்திய அரசுக்கு பாஜக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த பிரச்சனை தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல என்னன்னா, ஆளுநர் அப்படிங்கிறவர், ஆளுநர் ஆர் என் ரவியும் சரி, இதுக்கு முன்பு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அந்த அண்ணாமலையும் சரி, இவங்க 2 பேரும் சரி, ஒரு அரசியல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயினை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆட்சி நிர்வாகத்துக்கு ஒரு இடையூறு இருந்தாலும் கூட ஒரு பொலிட்டிக்கல் கெயின் கிடைச்சிட்டே இருந்துச்சு. இப்போ திரும்ப எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2 மாதத்துல எலெக்ஷன் அப்படின் போது ஆளுநர் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ரோல் எடுக்காரு அப்படின்னா, அது திமுகவுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கதான வாய்ப்பு இருக்கும். ஏன் இந்த மாதிரியான மிஸ்டேக்கு மத்திய பாஜக செய்யுது? ஆளுநர் செய்கிறத தடை, அதுக்கே இடையூறு ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அல்லது மத்திய பாஜகவுடைய அனுமதியோடு தான் அவ்வளோ செய்கிறாரா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய இதில் வந்து அவர்களுடைய அனுமதியோடு தான் எல்லாமே செய்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக மக்கள் இந்த அரசை வெறுப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு எதிர்கட்சிக்கு லீட் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் நிலைமை என்னன்னா, திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு தான் அது பயன்படுகிறது. இது நேர்மாறா என்ன செய்யுதுன்னா, திமுக பாருங்க, மத்திய அரசாங்கம் வந்து பல ஒடுக்குமுறைகளை அவர்கள் மேல கட்டவிழ்த்து விடுறாங்க, பல அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுறாங்க, நிதி தர மறுக்கிறாங்க, மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கையில் பணம் தர மாட்டேங்க. மத்திய அரசாங்கம் மசோதாக்களை பூலாமே வந்து கிடப்பில் போடுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டித்தால் கூட ஆளுநர் வந்து அதை வந்து செயல்படுத்துவதில் இவ்வளவு இடைஞ்சல் செய்கிறாரு. அப்ப திமுக அரசு வந்து ஒரு நிர்பந்தத்துல, ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க. அதனால இந்த எதிர்ப்பின் வழியாக திமுக தான் உயிர் பெறும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஊர்ல ஜெய் ஸ்ரீராம் சொன்னா கிளம்பி வந்துருவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஊர்ல வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா, ஜனாதனம்னு சொன்னோம்னா பக்தர்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்கன்ட்டு அந்த கணக்கு அவருக்கு புரியல. ஒரு அடிப்படையில் பீகாரியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி மாறும் என்பதை அவருக்கு புரிந்து கொள்ள மறுக்கிற காரணத்தினால தான் இது போன்ற எதிர்வினைகள் திமுகவுக்கு இன்னும் பலப்படுத்துவதற்கு தான் உதவுமே தவிர இவருடைய அரசியலை பலப்படுத்தாது என்கிற அடிப்படை புரிதல், அறிதல் அவருக்கு இல்லை. இல்லை சார், ஆளுநருடைய இந்த சர்ச்சை, ஆளுநருடைய இந்த விவகாரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது அல்லது தொடர போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.